டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் பாலிட்டி குரூப் 1ல 40 கொஸ்டின்ஸ், குரூப் 2 அண்ட் குரூப் 4ல 15 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் கேட்கக்கூடிய அனைத்து கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற விதமாக நம்ம அகாடமியில் ஒன் ஷாட் எம்சிக்யூ வித் பாலிட்டி அப்படிங்கிற கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 3000+ எம்சிக்யூ வித் டீடைல்டு ஆப்ஷனல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் 22 கிளாஸஸ் 5+ டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ஹார்ட் காப்பி ஆஃப் புக் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. இந்த கோர்ஸோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ், ஸ்ட்ராங் ரிட்டென்ஷன் பவர் அண்ட் அக்யூரசி அண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்ல கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் அக்யூரேட்டா அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் ஃபர்தர் டீடைல் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாளில் என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மகளிர் இடஒதுக்கீடு தொகுதி மறுசீரமைப்பு மசோதா தோல்வி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம தொடர்ச்சியா ஒரு 2 நாட்களாகவே பார்த்துட்டு வந்தோம். 131வது சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிறது கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். மெஜாரிட்டி இல்லாம கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிறதையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் ஸ்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு மெஜாரிட்டி இருந்திருக்கு. ஆனா 2/3 மெஜாரிட்டி அப்படிங்கிறது அவங்க கையில இல்ல அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டா மாறி இருக்கு. சோ இந்த மசோதா ஏப்ரல் 16ஆம் தேதி பாராளுமன்றத்துல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. தொடர்ச்சியா 2 நாட்களுக்கு இந்த மசோதா மீது விவாதங்கள் நடைபெற்று இருந்துச்சு. நிறைய விவாதங்களை நீங்களே ரீல்ஸ்ல பார்த்திருக்கலாம். எப்படி தமிழக எம்பிக்களும் மத்த மாநில எம்பிக்களும் இந்த மசோதாவுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பேசி இருந்தாங்க அப்படிங்கிறத. சோ இந்த விவாதங்கள் முடிந்த பிறகு நேத்து ஈவினிங் டு நைட் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. ஸோ ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிறது தேவைப்படுது. ஆர்டிகல் 368 படி பாக்குறப்ப நமக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்ப நேத்து வந்த உறுப்பினர்கள் மொத்த பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 528 வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. அதுல 2/3 மெஜாரிட்டி போட்டோம்னா தேவைப்படக்கூடிய வாக்குகள் இந்த மசோதாவை பாஸ் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது 352 வாக்குகள் வந்து தேவைப்பட்டிருக்கு. ஆனா எவ்வளவு பேர் தான் வந்து எஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 278 பேர் தான் எஸ் சொல்லியிருக்காங்க. 230 பேர் வந்து அந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து அபிஷியல் நம்பர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 54 வாக்குகள் வித்தியாசத்துல இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த 54ல 40 அப்படிங்கிறது தமிழகத்திலிருந்து போன வாக்குகள். தமிழகம் மற்றும் புதுவையிலிருந்து போன வாக்குகள் தான் அந்த 54ல 40. சரிங்களா? சோ தமிழ்நாடு இந்த மசோதாவை தோற்கடிச்சதுல மிகப்பெரிய ஒரு ரோலை பிளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். சரியா? சோ இப்ப இந்த மசோதா வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, அரசாங்கமும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மசோதாக்கள் எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? விலக்கி கொண்டாங்க அப்படிங்கிறத செய்தித்தாள்ல கொடுத்திருப்பாங்க. வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதோட அசோசியேட்டா வரக்கூடிய மத்த பில்ஸுமே கண்டிப்பா ஃபெயிலியர் தான் ஆகும். அதனால அது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணல. அகைன் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சந்தேகம் வரும். ஒரு அரசு கொண்டு வரக்கூடிய மசோதா தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா, அப்ப அரசாங்கம் வந்து பதவி விலகணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஓகேவா? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட் இல்ல ஒரு மணி பில் அரசாங்கம் கொண்டு வராங்க. அது தோல்வி அடைஞ்சிட்டா மட்டும் தான் அரசாங்கத்தின் மீது அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி அரசாங்கத்த ரிசைன் பண்ண சொல்லுவாங்க. இப்ப இந்த நமக்கு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறது இது ஒரு பாலிசி பில் தான். இந்த மாதிரி பாலிசி பில்ஸ்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகுறப்ப என்ன ஆகும்னா, அரசாங்கத்தை ரிசைன் பண்ண சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அவங்க கிட்ட ஆல்ரெடி 50% மெஜாரிட்டி அப்படிங்கிறது இருக்கு. 298 பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்கன்னா 50% மேல ஆதரவு இருக்கு. அவங்க கிட்ட 50% மெஜாரிட்டி இருக்கு. 2/3 மெஜாரிட்டி தான் கிடையாது. ஓகேவா? சோ அதனால இந்த இடத்துல அரசாங்கம் ரிசைன் பண்ண மாட்டாங்க. ஆனா இது வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் செட்பேக்கா பார்ப்பாங்க. சரியா? இதுவே இன்கேஸ் அவங்களுக்கு 50% மெஜாரிட்டியே வரல அப்படின்னா உடனே எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து ரிசைன் பண்ண சொல்லி வலியுறுத்துவாங்க. சோ அந்த மாதிரி இங்க நடக்க வாய்ப்பு இல்ல. சரியா? சோ அததான் நம்ம முதல் செய்தியில வந்து பார்க்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட் இன் இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய திருக்குறள். சோ இன்றைய திருக்குறள்ல பாக்குறப்ப என்ன திருக்குறள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது செய்வதற்கு அருமையானது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு தக்க பெருமையை முயற்சி உண்டாக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. முயற்சி பண்ண பண்ண அந்த விஷயத்தையும் தானாகவே ஊக்கம் வந்து சேர்ந்து நம்ம அத முடிச்சிருவோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. திருக்குறள் எண் 611 அதிகாரம் ஆள்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல. இன்றைய செய்தித்தாள்ல முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.